நம்ம மெட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில. ஆமாங்க, 50 to 80% டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட்ஸ். பிரதமர் மோடி பாஜக தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டார். அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களில் ஒன்றாக உலகின் தொன்மையான மொழியான தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையில் தனித்திட்டம் வகுக்கப்படும். தமிழுக்கு சேவை செய்யும் வகையில் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ரூபாய் 10.76 லட்சம் கோடியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக பாஜக கூறுவது அப்பட்டமான பொய்க்கணக்கு என கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். வடசென்னைக்கு ராணிமேரி கல்லூரியிலும், மத்திய சென்னைக்கு லயலா கல்லூரியிலும், தென் சென்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலும் பதிவாகும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதனையொட்டி ஓட்டு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும் வளாகம் முழுவதும் சுழலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்க இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. பாஜக 400 இடங்களில் வெற்றி பெற்றால்தான் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும் என்று பாஜக எம்பிகள் தொடர்ச்சியாக பேசி வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 272 இடங்களில் வென்றாலே ஆட்சி அமைக்கலாம். ஆனால் அரசியலமைப்பை மாற்ற பாஜக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அயோத்தி பாஜக வேட்பாளரும் எம்பியுமான லல்லு சிங் பேசியுள்ளது இந்த சர்ச்சையை அதிகப்படுத்தியுள்ளது. பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிரதமர் மோடி பேசுகையில், இந்தியாவில் வலுவான அரசு அமைய வேண்டியது அவசியமாகும். மத்தியில் வலுவான அரசு அமைந்தால்தான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சிறப்பாக வாழ முடியும். அது மட்டுமின்றி நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்றார். அரபிக்கடலில் அர்முஸ் ஜலசந்தி பகுதியில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலை ஈரான் சிறைப்பிடித்தது. இதில் 17 இந்தியர்கள் உள்பட 25 மாலுமிகள் உள்ளனர். கப்பலில் உள்ள இந்தியர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த ஈரானுடன் இந்தியா தொடர்பில் உள்ளது. இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று இந்திய மாலுமிகள் 17 பேரை ஈரான் விடுவிக்குமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் தொடரின் நடப்பு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து ரோஹித் சர்மா கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமனம் செய்யப்பட்டார். இதுகுறித்து பேசிய இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன், தோனிக்கு மாற்றாக ரோஹித் சர்மா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு செல்வார் என நினைக்கிறேன். சென்னை அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த ஆண்டு மட்டுமே இருப்பார். அடுத்த ஆண்டு ரோஹித் சர்மாவை சென்னை அணி கேப்டனாக பார்க்கலாம் என்றார்.